நண்பர்களே 365 நாள் சவாலா இன்னும் நாள் 29 காலேஜ் போகணுன்னாலே நம்ம மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் காலையிலே எந்திச்சு கிளம்பிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் தென் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, நம்ம ஒரு போஸையும் போட்டு, பக்கத்து தெருவுல இருக்க நண்பனையும் கூட்டுக்கிட்டு என் காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே. இன்னைக்கு சீக்கிரமா போயிடலான்னு பார்த்தா, அதில தான் ஒரு ட்விஸ்ட்டே. ஏன்னா டிராஃபிக் எப்பயும் போல ரவுண்டானால ஒரு டிராஃபிக்கு. அதுக்கப்புறமா காலேஜ் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டோம். அண்ட் தென் மதியானம் போல் சாப்பாடு புளி சாதம் கொடுத்துருந்தாங்க ஆன்ட்டி. அது கூட 2 முட்டை அதையும் வச்சு ஒரு காட்டு காட்டு நண்பர்கள் கூட என்ஜாய் பண்ணிட்டு மதியான சாப்பாடை முடிச்சுக்கிட்டாச்சு. அண்ட் தென் ஈவினிங் போல் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்தோடனே இன்றைக்கி லெக் ப்ரெஸ்ஸோட ஆரம்பிப்போன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் இதில் 3 செட்ஸ் ஒரு 50 கேஜியில் போட்டு அடின்னு அடிச்சிட்டேன். அண்ட் தென் லெக்கு நல்லா பம்ப் ஆனதுக்கப்புறமா லெக் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் வந்து கேர்ள்ஸு எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி லெக் டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நண்பர்களே. ரொம்ப ஹெவியாக போட்டதுனால இன்றைக்கி ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு ஆயிடுச்சு. அதனால் ஃபெட்டிக் வந்ததுனால இன்றைக்கி ஒரு மாதிரி போய் ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். நம்ம நண்பர் மொட்டை நண்பர் வந்திருந்தார். சொட்டை அவர் வந்திருந்தார். அவரையும் கூட்டுக்கிட்டு மதுரை பாண்டியன் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போய் பரோட்டா கிரோட்டா எல்லாத்தையும் அடித்து நோற்றிட்டு இன்றைக்கி சீட் டேவாக ஆக்கிட்டு எல்லாமே ஒரு கட்டு கட்டியாச்சு. ஏன்டா வாய் இப்படி போகுதுன்னு நினைப்பீங்க. வாயில் ஒரு புண்ணு, அதனால் எதுவுமே என்னால் சாப்பிட முடியல காரமாக. அண்ட் தென் வீட்டுக்கு வந்தோடனே 2 மீன் எண்ணெய் அதையும் போட்டு இன்றைக்கி நாளாக முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. கன்சிஸ்டன்சியாக இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.